பண்புத்தொகை நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர்ச்சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். ஏதேனும் ஒரு தொழிலை உணர்த்தும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். தொழில் பெயர் அல், தல், உ, கை முதலிய விகுதிகளை பெற்று வரும். பெயரெச்சம் என்பது பெயர்ச்சொல்லை ஏற்று முடிவு பெறும் எச்ச வினைச்சொல் ஆகும். வினையெச்சம் என்பது ஒரு வினைமுற்றினை ஏற்று முடிவு பெறும் எச்ச வினைச்சொல் ஆகும். வினையெச்ச சொற்கள் பொதுவாக இ அல்லது உ ஆகிய ஓசைகளை கொண்டு முடியும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பது எதிர்மறையான பொருளில் வரும் ஒரு வினைச்சொல் அதன் கடைசி எழுத்து இல்லாமல் வந்து அடுத்து வரும் பெயர்ச்சொல்லுக்கு விளக்கம் தருவதாக அமையும் சொல் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எண்ணும்மை என்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எனும் விகுதி வெளிப்படையாக வருமாயின் அது எண்ணும்மை எனப்படும். உம்மைத்தொகை என்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எனும் சொல் வெளிப்படையாக தெரியாமல் மறைந்து வந்தால் அது உம்மைத்தொகை எனப்படும். உரிச்சொற்றொடர் என்பது பெயர் அல்லது வினைச்சொற்களுக்கு அடையாய் நின்று தொடர வருவது உரிச்சொற்றொடர் எனப்படும். உரிச்சொற்றொடர் மா, சால, தவ, நனி, கூ, களி, தட, தவ, கடி என ஏதேனும் ஒரு சொற்களுக்கு இடையில் தொடர்ந்து வருவது உரிச்சொற்றொடர் எனப்படும். வியங்கோள் வினை 4 பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது. வாழ்தல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகியவை ஆகும்.
வினைத்தொகை என்பது 3 காலத்தையும் குறிக்கும். எடுத்துக்காட்டாக ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறின காய், ஊறும் காய் என முக்கால் வினைகளையும் குறிப்பதால் இது வினைத்தொகை எனப்படும். அடுக்குத்தொடர் என்பது இசையை நிறைவு செய்யும் பொருட்டு ஒரு சொல் 2, 3 அல்லது 4 முறை அடுக்கி வருவது அடுக்குத்தொடர் எனப்படும். ஓமைத்தொகை என்பது இரு சொற்களை கொண்ட ஒரு தொகைச்சொல். அதில் முதல் சொல் ஓமைச் சொல்லாக இருக்கும். எடுத்துக்காட்டாக மலரடி என்பது மலர், அடி என்னும் இரு சொற்களை கொண்ட ஒரு தொகைச்சொல். மலர் போன்ற அடி என்னும் பொருள் தருவது இங்கே மலர் அடிக்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது. இதனால் இது ஒரு ஓமைத்தொகை ஆகும். உருவகம் என்பது ஓமையாக உள்ள பொருளுக்கும் ஓமைக்கப்படும் பொருளுக்கும் வேறுபாடு தோன்றாமல் இரண்டும் ஒன்று என்ற உணர்வு தோன்ற இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துவது. இதில் ஊமவர்பு போல, போன்ற ஆகிய எதுவுமே இருக்காது. இதற்கு பெயர் உருவகம் என்பர். எடுத்துக்காட்டு அடிமலர், வியர்வை வெள்ளம்,